தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா டிக் நிறுவனம், அதாவது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தில் பார்த்தீங்கன்னா மேனேஜர், அதுக்கப்புறம் சீனியர் ஆஃபீஸர், இந்த மாதிரி ஒரு 39 வேகன்ஸுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டிக் வெப்சைட்லேயே வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 4 பார்ட் 5 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணுன்றது ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்து 2வதாக கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இதிலே கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டோட லிங்க், அப்புறம் ஹெல்ப் டெஸ்க் எல்லாத்தோட லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டோட லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். நானும் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன். 4 ஜாப் கேட்டகரிக்கான தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மேனேஜர் டெக்னிக்கல், இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் ஃபினான்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கல், இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா 20 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இதே வெப்சைட்டில் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். மேனுவல் அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்ப முடியாது. அதுக்கான லிங்க்கும் இதிலே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 26/12/2019 அன்றைக்கி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா PDF ஃபார்மேட்டில் 19 பேஜஸில் இருக்குது. இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து முழுமையாக புரியும். இந்த வேலைக்கான ஆன்லைன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து இருக்காது. ஸோ இங்கிலீஷில் மட்டும் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஜாபுக்கு மட்டும், அதாவது ஒரு ஜாப் கேட்டகரிக்கு மட்டும் வந்து அப்ளை பண்ண முடியும். மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து இதே வெப்சைட்டில் வந்து இன்னைக்கு, அதாவது 17/11/2019 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/12/2019 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 26/12/2019 அன்றைக்கி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆல் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ரெகுலராக வந்து இந்த வெப்சைட்டை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ ஆல் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டரில் அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 21 வயசு சொல்லியிருக்காங்க. SC ST SC அருந்ததியர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. BC MBC DC BC முஸ்லீம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயசு பார்த்தீங்கன்னா 32 வயசு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 40 வருஷம் சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 30 வயசு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க இப்போ பார்க்கலாம். மேனேஜர் டெக்னிக்கல் இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா BE அல்லது பிடெக் பாடத்தை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது 60% மார்க் அல்லது அதுக்கு மேலே வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா BE பிடெக் குவாலிஃபிகேஷன் முடிச்சுட்டு MBA படிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து ப்ரெஃபரன்ஸ் வாங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட துறையில் வந்து 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஃபினான்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா CA அல்லது ICW அல்லது ஏதாவது ஒரு PG டிகிரியை முடிச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா MBA படித்தவங்க, அதாவது MA அல்லது MSc அல்லது MCOM டிகிரியை முடிச்சுட்டு கூடுதலாக வந்து MBA படித்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 5 வருஷம், அதாவது சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வந்து 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழில் காத்துட்டு இருக்கு. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கல், இதுக்கு பார்த்தீங்கன்னா BE அல்லது பிடெக் அல்லது AMIE டிகிரியை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட துறையில வந்து 3 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா CA அல்லது ICW அல்லது PG டிகிரி ஏதாவது முடிச்சுட்டு கூடுதலாக வந்து MBA டிகிரியை முடிச்சாங்க, அதாவது MA MSc MCOM இந்த மாதிரி டிகிரியை முடிச்சுட்டு கூடுதலாக வந்து MBA படித்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 இயர் வந்து சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கோர்ஸில் தான் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் டைம் அல்லது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கான ஆல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணதான் நீங்கள் உங்களுக்கு ஒரு யூசர் ID பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி உங்கள் ஆல் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா
100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கும் பாத்தீங்கன்னா 1 மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தவறா ஆன்சர் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் மார்க் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 5 செக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ரீசனிங், அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு பேங்கிங் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் நாலேஜ். இந்த 5 பிரிவுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து பிரிச்சு கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிட்டன் எக்ஸாமுக்கு 90 மார்க்கும், இன்டர்வியூக்கு வந்து 10 மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் பிசி முஸ்லீம், எம்பிசி, அதுக்கப்புறம் டிசி, டிஏபி கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 800 ரூபாய் பிளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி அருந்தது எஸ்டி இவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 400 ரூபாய் பிளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மினிமம் கட் ஆஃப் மார்க் பாத்தீங்கன்னா பிசி முஸ்லீம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதர் ஜெனரல் கேட்டகரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 50 மார்க் சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் 100ல வந்து 50 மார்க் சொல்லியிருக்காங்க. எஸ்சி அருந்தது எஸ்டி இவங்களுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 40 மார்க் சொல்லியிருக்காங்க. நோட்டிபிகேஷனோட செகண்ட் பேஜ்லயே பாத்தீங்கன்னா எந்தெந்த கேஸ்டுக்கு வந்து இந்த ஜாபை வந்து அலாட் பண்ணிருக்காங்க, அந்த ரிசர்வேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமுக்கு போகும்போது பயோமெட்ரிக் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. அதுக்கு நீங்க என்னென்ன பண்ண எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் இதனோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.